வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்ன தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவண யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படா தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உறுப்பாடு அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி இருக்கு. இன்னும் 2 பிளேட் நல்லி இருப்பா. இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிடு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்தாரியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்கு வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான். தலைவி தமிழரசி வாழ்க. தமிழரசி தலைவி. ஆமா, இதயம் நொறுக்கி விட்டு ஐயோ தமிழரசி உள்பாட்டு வாழ்க. அண்ணன் வீரா, எனக்கு வீர வேண்டாம். தலைவி. இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக
இது யாருக்காக? எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காகங்கிற? யார் நீங்கெல்லாம்? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா. அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டார் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டேய் மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு? மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க இருக்கியா? உள்ள பாருங்க. புரியுதியா? நான் தான் தமிழரசி. Yes. கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. Stop. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் மாம், அவன் உதடு இருக்கு உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ணு செலவளாச்சு ஒரு கிண்ணம், காது அவதா சொல்லி, மொத்தத்தில் அவள் ஒரு டயானார கலர் டிவி. எத்தர இந்துங்கோ 18 20 தெரியாது. நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன். துரை, போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பார்க்க இருப்பேன். பாக்கும்போது சொல்லு, உன் தயவுலயே நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா, கப்புன்னு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன், வந்து படு. படுக்கணும்பா. இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. பக்கத்துல நிக்கிறவங்க, யூ புஷிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். அவட இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க. ஆமா, உடம்பு வலி எல்லாம் போச்சுடா சாமி. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா, தர கண்ணு, எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா. குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் குறி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. சங்கீத கொட்டாதீடா சாமி. அப்பா, அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாம்மா,
நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோட்ட பிராந்தி. அம்மா சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருப்பா குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாழ முடுற மசக்குட்டி, பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம்ப்பா. என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகளென திறந்து வாரேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்காங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா, இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவனை காட கிடைக்கிற மாதிரி கீழே கிழிச்சிட்டு வரங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்பு அடிக்கிறத நிறைய வந்துருக்காங்க. ஆமா, முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிட வேண்டியதா? ஐயோ
யோ, சரி, புரியுது. என்னது? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குறிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆம்பளைங்கல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா வேணாம், வேணாம். ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கா, 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அந்த செருப்பு தட்டை வேணாம், சொல்ல கேளு. குடியா வேணாம், வேணாம். ஐயோ, இந்த குடி குடியா ஐயோ. இந்த come on Tony, come on. சோட வாட்ல எடுத்து போடு விளையாடு. come on, come on. யோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? ஏய், அழகா இருக்குதியா. அரே பகவான், தங்கம் இல்லை இது. ரோல்டு கோல்ட் பித்தளை வளையல் இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏயா பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க, ரசீது பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? ஏன் மொத்த குட்டி கையெழுத்து போட்டுக்கா? எங்கேயா கண்ட கண்ட? ஏன் முடியம்மா, ராக்கம்மா, கண்ணியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுக்கா. பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, 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 போலீஸையும் கூப்பிடுங்க. ஏய்! ஏய்! ஏய், யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் தெரியுமா போட சொன்னேன். என் தங்கம். இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. அரேமா, என்ன சொல்ற? நம்மளே மாத்திரானா காட்டு விடு போசியோ. ஏய், யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? ஏய், தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க. முதல்லயே உரைச்சு பாத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஏய், போங்கடா, போங்கடா எல்லாரும். ஏய், out பண்ணிட்டாரா? தெரியுமா? உள்ள வா. கோவம் வந்துருச்சு. நீ போ உள்ள. நீ வேணாண்டா. போ உள்ள. நீ போயிடு, போயிடு. இன்னைக்கு மூக்கு வாயில நமக்கு ரத்தம் வர போகுது. ரத்தம். ஏய், ரத்தம் வாங்குற டேய். I want ரத்தம். அரே பிராத்திட்டு பசங்க. ஏய்! ஏய்! சேட்டு, நம்மள திருட்டு பையன் சொல்றியா? ஏய் சேச்சே, என்ன நீ அடிச்சு விட்டடா? ஆயிக்கடா. நம்மள திருடுயா? ஏய் சேச்சே, மறுபடியும் நீ அடிக்கற? இந்த மாடிக்க. ஏய்! 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 சேட்டு! சேட்டு! ஒரு அரே கொலை கொலை மரண போட்டு வந்து. வேற சேட்டு! ஓ, என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது? உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? சேட்டு, எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்கள. தங்க நீங்க கவரிங்க, இதுதாங்க குதிரவாளு. தம்பி 100 ரூபாய்.
இருக்கானே அது நம்ம ஊமைய மாதிரி இல்லாம. என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. வேற நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா, போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிக்கங்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போற பாருங்க. அப்புறம் வேற பின்னால பின்னால் லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்க. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடா புடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் புள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளிக்கு தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டா எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமியானா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முடிக்காதடா. ராவும் பகலமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன். அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்ன ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர் தானா? தாங்க லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிஞ்சு விடுங்கடா. அட என்ன பேச விடுங்கடா. டேய், என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறிய, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கிழமை தேடியாச்சு, அவனை காணோம். கிழிச்சு வெள்ளையமா எங்க என் பிள்ளை? கையில பீப்பு. பீப்பிலடா பூப்பு. அது பாம்புடா. அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? தைச்சிருப்பா.